ஒய் ப்ரோ, நிஜமாவே கேட்குறேன். ஒய் ப்ரோ, ஒரு மனுஷன் ஸ்க்ரீன்ல ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தா, அதுக்கு பேரு காரிய சித்தியா? தேவனோட அவ்ளோ பரிசுத்தமான ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன படத்தோட பஞ்ச் டயலாக்கா போச்சா? கடந்த 2, 3 நாட்களா சோஷியல் மீடியாவை திறந்தாலே போதும். யோசேப்பு காரிய சித்தியுள்ளவன் ஆனான்னு பைபிள் வசனம் தான். ஆனால் பின்னணியில் அனிருத் பிஜிஎம். ஏங்க, ஸ்க்ரீனில் ஒருத்தர் 10 பேரை அடித்து பறக்க விட்டால் உடனே அவர் நம்ம சிஸ்டத்தை மாற்றிடுவார், நாட்டை பிடிச்சிடுவார்னு நம்புறது ஒரு முட்டாள்தனம்னா, அந்த பிம்பத்துக்கு பின்னாடி பைபிள் வசனத்தை கொண்டு போய் ஒட்டுறது அதை விட பெரிய முட்டாள்தனம் இல்லையா? இப்போ என்னாச்சு? ரிசல்ட் வந்தாச்சு. டைரக்டர் கட் சொல்லிட்டாரு, எல்லோரும் பேக்கப் பண்ணியாச்சு. நீங்கள் தேட்டரில் கைதட்டின மாதிரி கிளைமேக்ஸில் எந்த ட்விஸ்ட்டும் நடக்கலை. ஏன்னா இது நிஜ வாழ்க்கை ப்ரோ. அந்த கூட்டத்தில் ஒரு போதை இருந்துச்சு. அவர் பேசின வசனத்தில் ஒரு மாஸ் இருந்துச்சு. எனக்கு புரியுது, உங்களுக்கு வேலை இல்லை, சிஸ்டம் சரியில்லைன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. யாராவது ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் மாற்ற மாட்டாங்களான்னு ஒரு வலி இருந்துச்சு. அந்த வலியை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாருன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? உங்கள் ஏக்கத்தையும் உங்கள் வலியும் வச்சு ரொம்ப அழகாக ஒரு ஓப்பனிங் கலெக்ஷன் பார்த்துட்டு போயிட்டார். சிஎஸ் லூயிஸுங்கிற ஒரு அருமையான வேத வல்லுனர், இறையியல் வல்லுனர் அன்னைக்கே ஒரு ஆழமான எச்சரிக்கையை கொடுத்தாரு. ஆனால் நாம தான் சிஎஸ் லூயிஸை விட சினிமா பாட்டு லிரிக்ஸை அதிகமாக நம்புகிற ஆட்களாச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு நியாயத்தை உணர்ற விவேகத்தை நாம் பழக்கலைன்னா வர பிரச்சாரவாதிகளுக்கு அவங்க ரொம்ப சுலபமான இரையாகிடுவாங்கன்னு லூயிஸ் சொன்னார். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அவர் டைலாக் விட்டார், நீங்கள் தேட்டரில் டிக்கெட்டுக்காக விவேகத்தை அடகு வச்ச மாதிரி இப்போ உங்கள் மூளையே அடகு வச்சிட்டீங்க. இரையாக்கிட்டீங்க. இதில் உங்களை மட்டும் நான் தப்பு சொல்ல ப்ரோ, நாம் தான், என்னையும் சேர்த்து தான். உங்களை ரசிகர்களாக வளர்த்தோமே தவிர வேதத்தை சிந்திக்கிற கிறிஸ்தவர்களாக வளர்க்க தவறிட்டோம். ஆதியாகமம் 39:2 இந்த வசனம் எப்போ சொல்லப்பட்டதுன்னு ஒரு நிமிஷமாவது பைபிளை திறந்து யோசிச்சிருப்போமா? யோசேப்பு ஒன்றும் அந்த நேரத்தில் ஆடியோ லான்ச்சில் மைக்கை பிடிச்சிட்டு மாசாக பேசலை. அவனுக்கு பின்னாடி எந்த கூட்டமும் விசில் அடிக்கலை. அவனுக்கு யாரும் கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் பண்ணலை. அவன் ஒரு அடிமையாக இருந்தான். அந்த அந்நிய தேசத்தில் நாதியற்று இருட்ட நின்றுக்கிட்டு இருந்தான். மூளை எபிரேய மொழியில் படித்து பாருங்க. வயஹி அதோனாய் எத் யோசேப், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அங்கே ஏலோஹிம் அல்லது அதோனாய்ங்கிற அந்த வார்த்தை சாதாரணமாக வரல. அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத அந்த யாவே அங்கே நிற்கிறார். அத்தனை இருட்டுக்குள்ள ஒரு அடிமையோட நிற்கிறார் நம்ம தேவன். ஒரு அடிமையோட இருட்டில் நின்று தேவன் கொடுத்த அந்த வெற்றியை தூக்கி நல்ல சொகுசா, எந்த கஷ்டமும் இல்லாமல் வேர்வை சிந்தாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு சூற்றம் பார்த்தீங்களா, மகுடம் சூற்ற மாதிரி. இதை இறையியல்ல ஹெர்மனிட்டிக்கல் வயலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வேதத்தின் அர்த்தத்தையே சிதைக்கிற ஒரு கொடூரமான வன்முறை. இப்போ நிதானமாக யோசிச்சு பாருங்க ப்ரோ, ரிசல்ட் வந்தாச்சு. நீங்கள் அன்னைக்கு நின்ன அதே பிரச்சனையில், அதே வேலை இல்லாமல், அதே கஷ்டத்தில் தான் இன்றைக்கும் நிற்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிற்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அவருக்கே ஒரு நிலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கறக்கே அவருக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. யோசேப்பு ஜெயிலில் இருந்தப்ப அவனுக்கு உதவி செஞ்ச அந்த பானபாத்திரக்காரன், அவனோட காரியம் முடிஞ்சதும் யோசேப்பை அப்படியே மறந்துட்டான். 2 வருஷம் கழித்து தான் அவனுக்கு நினைவே வந்துச்சு. உங்கள் அண்ணனுக்கும் அதே கதை தான் ப்ரோ. உங்களோட ஏக்கத்தை வச்சு காரியத்தை முடித்த அவர் இனிமே அடுத்த படத்தோட ஒரு வேளை டீசர் ரிலீஸ் ஆகும்போது தான் உங்களை மறுபடியும் நினைப்பார் போல். ஆனால் ஒன்று தெரியுமா ப்ரோ, மனுஷன் உங்களை ஒரு கூட்டமாக பார்த்து மறந்தாலும் தேவன் உங்களை மறக்கலை. சினிமாவில் லைட்டிங் போட்ட அவர் ஹீரோ, ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாம் வெறும் ஜீரோங்கிறது தான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரசிகர் மன்றத்தில் உழன்றுக்கிட்டு இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது ப்ரோ. விவேகம் செத்து போகிற இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? கூட்டத்தில் கோஷம் உறக்க ஒலிக்கும், ஆனால் உங்களோட உண்மையான வழி யாருக்கும் கேட்காது. யோசேப்பு தனிமையாக இருந்தான். எந்த மேடையும் எந்த வெளிச்சமும் இல்லாத இருட்டில் வயஹி யாவே எத் யோசேப்,
கர்த்தர் அவனோடு இருந்தார். அதுதாங்க உண்மையான காரிய சித்தி. அது எந்த ஒரு நடிகனும் கொடுக்குற மாயை இல்லை, தேவன் கொடுக்குற பிரசன்னம், த பிரசன்ஸ் ஆஃப் காட். இனியாவது கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க ப்ரோ. ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்கள ரசிங்க, தப்பு இல்லை, ஐ டோன்ட் நோ. ஆனால் அவங்க தான் உங்கள் ரட்சகர்னு நம்பாதீங்க. இருட்டிலையும் உங்கள் கூட நிற்கிற தேவனை நம்புங்க. வசனங்களை நம்ம வாழ்க்கைக்கு ஒளியாக பயன்படுத்துவோம், பஞ்ச் டைலாக்காக இல்லை.